ரீசெண்டாக யூடியூப்பில் ஒருத்தர் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருக்காரு. ஸோ இவர் தான் சித்து, ஏகேஏ விஜய் சித்து vlogs. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு நாம் விஜய் சித்து vlogs மாதிரி தான் இருக்க போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. அங்கரே டீ குடிக்க போமா? என்ன ரெடியா அவன் டீ குடிக்க போறதுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்குதா அவங்கிட்ட? சங்கர் நீ சத்தியமா கலரா தெரிய மாட்டேன்டா. இது தெரியுற சங்கர், பல்லு மட்டும் தெரியுதா? தம்பி வாங்க டீ குடிக்க போகலாமா? டீ குடிக்க பையன் பார்த்தீங்களா, ஹோண்டா சிட்டியில் போகிறான். முருகா அவாய்ட் பண்ணுறான். முருகா உன் பாட்டை போட்டாலே ஒருத்தர் காப்பி ரைட் அடிச்சிடும். முருகா அமைதியா இரு முருகா. இப்போ எல்லாம் ஒரு குரூப் இருக்கானுங்க, சிவபாலன் சொன்னா இன்ஸ்டாகிராம் நெக்கு சிரிப்பே வரல. இது வந்து கார்ப்பரேட் குரூப், சரியா? படம் பிடிக்கி குரூப்ஸ். வேலன் சிவபாலன்னாலே காப்பிரைட் வச்சிருவாங்க. பாட்டு வேறு போட்டுன்னு நம்மளுக்கே ஆல்ரெடி ஒன்றும் வராது, பார்க்கறது 10 பேர், சில்லறை கூட வராது. அவன் சில்லறை பொறுக்கிட்டு வருவான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. வந்த வேலையை பார்ப்போம். டீ கடை இங்கன்னு பாரு. டீ வந்து வீட்டுல இருந்து 10 கிலோமீட்டர் போய் குடிச்சா டீ மாதிரி இருக்குமா? சொல்லு. போகணும், டிராவல் பண்ணணும். குடிச்சிட்டு அதனால பேசுறேன். அப்போ கிட்ட சொன்னேன், இவன் லூசுங்க போலான்னு. சட்டியோட உட்காந்துதாலும் பரவாயில்ல, டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்பேனா? இவனையெல்லாம் நான் சட்டியோட கூட்டிட்டு வந்தேன் வீட்டுல இருந்து. வெறும் ஜட்டியோட நிக்கிற? இது ஷார்ட்ஸ். ஏய், உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. ஒரு கலையும் இல்லை மக்களே, எல்லாம் மூடி இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 3:44. எங்கேயாவது கடை இருந்தா நின்று டீ குடிக்கிறோம். ஓகே, இங்கே ஒரு காஃபி கடை இருக்குது. அதெல்லாம் குடிக்கக்கூடாதுடா. ட்ராவல் பண்ணணும், வெறும் போய் குடிக்கணும். இங்கே ஒரு பேக்கரி இருக்குதுடா. அதே பேர் பிடிக்கல. பேரு பிடிக்கலையா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. விடிய காலை 4:30 கீதா பேக்கரி வந்துருச்சோ? கீதா பேக்கரி எல்லாம் வரல, கீதா பேக்கரிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் லாஜிக்கா பேசணும். எல்லாம் வச்சு சரி, நம்ம டீ குடிப்போம். வண்டி 5 நிமிஷம் நிற்கும். உச்சா போகிறோம், கக்கா போகிறோம், எல்லாம் பைக்கலாம். சங்கர் நீ சட்டி மாத்திரம் மாற்றிக்கலாம். என்னடா பஸ்ஸுக்கு? தமிழ்நாடு பஸ்ஸு. கலைஞர் துண்டு மாதிரி இருக்கு. நானும் அதுதான் சொன்னேன். கீதா பேக்கரி டீ குடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாரும் இது பூட்டிட்டு இங்கே தான் வருவாங்க. பூட்டிட்டு வருவாங்க, வீட்டை பூட்டிட்டு இங்கே தான் வருவாங்க. இங்கே வருவாங்க. எதுக்கு? கீதான் இருக்குல்ல. ஓஹோ, இப்போ எப்படி பூட்டினாங்க? அதான் இங்கேருந்து வாங்கிட்டு போய் பூட்டிட்டு மறுபடியும் இங்கே போய் கீயை கொடுத்துருவோம். கீதா மலிப்பீட்டா லாஜிக்கே எல்லாம் பேசிட்டா. ஏய் கீதா அப்படின்றாங்கடா. வீட்டை பூட்டிட்டு வந்து சாவி இங்கே கொடுத்துருவோம். மலிப்பீட்டா. ஓ நண்பா, என் காது என்ன இப்படி போகிறாயே. ரைட்டு, அடுத்து நாம எங்க போறோம்? பறக்க போறோம்.
அடுத்ததாக நம்ம நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? சாரி, நாகர்கோவிலுக்கு எங்கே போகிறோம்? எதுக்கு போகிறோம்? கல்யாணத்துக்கு போகிறோம். யாருக்கு கல்யாணம்? வீடியோ எடுக்கிறியா? மூக்க வேற சொரிச்சிட்டு இருந்தேடா. மூக்க சொரிஞ்சிட்டியா? ஐயோ டேய், நீ அமைதியாடுறா. சுந்தராம்பால் பாடுங்கிறான், காப்பிரைட்ல கொடுக்க மாட்டாங்களா? காப்பிரைட் அவங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, சுந்தராம்பால் வாங்கி வச்சுக்கிறீங்களா? சுந்தராம்பால் கிட்ட வாங்கல. பழைய பாட்டுக்கெல்லாம் இவங்க வந்து ரைட்ஸ் வாங்கி சரி, நம்ம டீ ரைட் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அவனுக்கே காப்பி ரைட்டுக்கே டீ ரைட் சரியா? எடிட்டர் எடிட்டர் வந்தா சரி, அப்படியே டீம் வச்சுக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவான். ஆமாங்க, எடிட்டர் இல்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். என்ன சங்கரன், இவர் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் பாத்தீங்களா, பர்முட்ராஸோட உட்காந்துருக்காரு. எதுல உட்காந்துக்கிறாரு? பர்முட்ராஸ் இல்ல, பெர்முடாஸ். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி விடுங்க. எடிட்டர் இல்ல, நீ என்ன பண்ண வந்த ஆடாத உனக்கே சரி. அப்பப்போ யானைக்கு அடி செருக்குமாடா. என்னடா பண்ணுவேன்? போயாச்சா? போயிட்டேன். என்ன தம்பி, பன் பரோட்டா வேணுமா உனக்கு? பண்ணு இங்க எங்கேயோ கிடைக்குதான்னு பாரு. சவா, என்ன தூக்கம் தம்பி, தூங்குனியா? அவன் நைட்டு நல்லா தான் தூங்கி இருக்கான், நம்ம தான் நைட் தூங்கல. ஆமாங்க, பப்பரப்பேன்னு தூங்குறான். அப்புறப்பேன் எங்கடா தூங்கின? வீடியோடா. அட பாவி பயலே. நோட்டாவா? நீ ஒண்ணு நோட்ட வேணாம். டிரைவர்டா, நல்ல டிரைவர். ஓட்டுவேன். கேஏஜி டெல்ஸ், இது பேருள்ள பெருமை. ஏன் சிரிக்கிற? நாம ப்ரமோஷன் பண்றோம்டா உங்களுக்கு, ஃப்ரீ ப்ரமோஷன். கண்ணாடி எப்படிடா பாக்குறது? இந்த யூடியூபர் சொல்ல தாங்கவே முடியறது இல்ல. யூடியூபரே கிடையாது. சரிங்க, யூடியூபர் இனிமேல் நீங்க எங்க 2 பேரை பார்க்கலாம். பெரிய பிடிங்க இவரு, இதுல பார்க்க மாட்டீங்க. இந்த இடத்துல தான் பல ஷூட்டிங்கள் நடக்கிறது. இதை ஆஃப் பண்ணுங்க. பல ஷூட்டிங்னா பல ஷூட்டிங்னா படத்தோட ஷூட்டிங். என்ன படம்? சாமி 2, சாமி 2, அப்புறம் சிங்கம் சாமி 2, சிங்கம் மலிவு விலை சிங்கம் இங்க இருக்காரு பாருங்கள். முத்திரையில 3 சிங்கம் தான் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பின்னால 4வது ஒரு சிங்கம் இருக்கு, அதை யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மக்களையும் மலிவு விலை சூர்யா இருக்காரு. பின்னாடி பாம்பம் பீச்சும் போட்டு விடுங்க எடிட்டர். அது நான் தான். ஓகே, போட்டு விடுங்க. இவனே மாட்டிக்கிறேன். சிங்கத்தை போட்டோல பார்த்துருப்பேன், டிவியில பார்த்துருப்பேன், ஏன் ஆட்டில் கூட பார்த்துருப்பேன். இவ்வளவு அசிங்கமா நேர்ல பாத்திருக்கியா? அனியா கார் ஓட்டி பார்த்துருக்கியா? பாவம், என்னடி வாய்ஸ் இது? எப்ப வரீங்க? மக்களே சாரி. 10 ரூம் சைஸ்ல இருக்கு. இந்த காட்டான நாங்க ஹேண்ட்ஸம் ஹங்கா மாத்த போறோம். வாங்க. இல்ல இல்ல, போன் வருதுடா. போன் அப்ப வரீங்க. போன் அவனை மாட்டானே பம்பர கட்ட மண்டையா. போ போ.
மக்களே பாத்ரூம் தூள் நகி இல்ல ஆண் அழகனை இன்னும் ஆண் அழகாக மாற்ற உங்க திருமுகத்தை உண்மையை அசிங்கப்படுத்தி மொத்தமா எடுத்து விட்டுறாதா. மொத்தமா எடுத்துட்டேன். மாப்பிள்ள மாதிரி பண்ணிட்டு அவன் மட்டும் என்ன வச்சு ஃபன் பண்ண போறாங்க மட்டும் சம்பவங்கிறது சார்ஜ் இருக்கான்னு பாத்துக்கோங்கடா. நீங்க சேவ் பண்றீங்களா? எடுத்து விட்டுறாங்க. பல்லக்குலாம் போயிடுச்சு அப்படி. ₹50 கொடுத்தே சேவ் பண்ணியிருப்பேன். ₹50 மிச்சம். ₹50 எனக்கு கொடுத்துரு. திருமுகத்தை ஒரு தடவை பார்த்து போடலாம். இருடா ஒரு நிமிஷம். மொத்தமா எடுத்துட்டேன்னு தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார் ஆயிடுச்சு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சங்க ஆடுதுடா. உங்க கை திறமையை காமிங்கள். இது என்னது பிச்சி? அவன் தூங்கி இருக்கலாம். சொன்னா சம்பவம் உனக்கு இருக்குன்னு ஜாலி மாடல் மாதிரியே இருக்குடா. வடக்குன்னு சொன்னது உண்மைதான். மேல முடிய வந்துட்டு இப்ப பாருங்க. வாங்க வாங்க. எல்லாம் கிடைச்சு போயிருக்கு. டேய் என்னடா மொத்தமா எடுத்துட்டேன். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? எவ்வளவு அழகா ஷேப் பண்ணிட்டு இருக்கா. நல்லா தானே இருக்கு. மூஞ்சி பிரகாசமா இருக்கு. இப்பதான்